வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் சிகப்பரிசி கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நம்ம கிட்ஸுக்கு நம்மளே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது இந்த சிகப்பரிசியில். சிகப்பரிசி 150 கிராம் மிக்சி ஜாரில் சேர்த்து வச்சுருக்கேன். இதை சின்ன ரவை அளவுக்கு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு கொரப்பாக இருக்கணும். ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, மாவாகவும் ஆகிடக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும். இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு பெரிய பச்சை மிளகாவையும் நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன சின்ன துண்டா. இந்த மாதிரி நறுக்கி வச்சுருந்ததை நம்ம கடாயில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தான் வெங்காயம் ஆட் பண்ணணும். இப்போ வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதாவது பெரிய ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். மிக்சி ஜாரில் சேர்த்து உடைச்சி அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி லைட்டாக கொதி வர ஸ்டேஜில் நம்ம பொடிச்சு வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். சிகப்பரிசி மாவை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். கைவிடாமல் கிளறுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா ஒரு கொதி வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் ஒரு கப் அரிசி மாவு, அதாவது 80 கிராம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ நல்ல மாவு, அரிசி மாவு எல்லாம் சேர்ந்து நல்லா கலங்கி வரணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா இந்த சூட்லேயே நல்லா கலரி விட்டுக்க போறேன். நான் ஓரத்தில் இருக்க மாவு எல்லாம் சேர்த்து இந்த ஸ்பேச்சுலாவை வச்சு நல்லா மசிச்சு கலரி விட்டுக்கலாம். அவ்வளோதான். உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மாவு ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுக்கும்போது ஒட்டாம வரும், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது கரெக்டான பக்குவத்தில் இருக்கு. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியா இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கம்மியாவே யூஸ் பண்ணிக்கோங்க. சிகப்பரிசி வேகணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஆவில வேக வைக்க தான் போறோம். இப்போ ஒரு கொஞ்சோண்டு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நறுக்கி வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்துட்டு கொத்தமல்லி எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் கை பொறுக்கிற சூடில் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். கொழுக்கட்டை எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல நீங்க பிடிச்சுக்கோங்க. நான் இந்த அளவுக்கு சின்ன சின்ன பால்ஸா பிடிச்சுக்க போறேன். கையில எப்படி எடுத்து உருட்டுனீங்க அப்படின்னா ஒட்டாம வரணும். கரெக்டான கன்சிஸ்டன்சி இதுதான். கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தொட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து உருண்டை பிடிச்சிங்கன்னா கரெக்டாக வரும். நான் கை பொறுக்கிற சூடில் தான் பால்ஸ் பிடிச்சிட்டு இருக்கேன். ரொம்பவும் ஆறிடக்கூடாது. இந்த மாதிரி வச்சு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம பால்ஸ் மீடியம் ஷேப்பில் இல்லை கொஞ்சம் பெரிய ஷேப்பில் பிடி கொழுக்கட்டை மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். மோதகத்திலையும் வச்சு பண்ணலாம், நல்லா வரும். இப்போ கையில ஒட்டுற மாதிரி இருந்துச்சு, லைட்டா தண்ணி தெளிச்சுட்டு மறுபடியும் உருண்டை பிடிக்கிறேன். தண்ணி கையில நனைச்சிட்டு நீங்க உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா சூப்பரா பிடிக்க விடும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சிட்டு ஆவில ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்கிற
பவுல்லையோ இல்லைன்னா இட்லி பாத்திரத்துலையோ வச்சுட்டு நான் இன்னைக்கு ரைஸ் குக்கரில் பண்ணுறேன். வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா வேக விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக சாஃப்டாக நல்லா ரெட் ரைஸ் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணலாம். 10 மினிட்ஸ் கழிச்சு நான் எடுத்து வச்சிருக்கேன். நல்ல சூடாக இருக்கு. சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு நீங்களே வீட்டில் செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட இட்லி பொடி கூட வச்சு சாப்பிட்லாம். ஆனால் இது மட்டுமே சூப்பராக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.